புதுச்சேரி அரசியலில் களம் காண்கிறார் பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைக்கிறார். ராஜகுமார், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தை சேர்ந்த பிரபல லாட்டரி அதிபரின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதுச்சேரி அரசியலில் களம் காண இருப்பதாக தற்போது தகவல் உறுதியாகி இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் பிரபல லாட்டரி அதிபராக இருக்கக்கூடியவர் மார்ட்டின். இவரது இல்லங்கள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை என்பது கடந்த 3 நாட்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் தனது மகனை புதுச்சேரியில் அரசியல் களம் காண திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த தகவல் தற்போது உறுதியாகி இருக்கிறது. அதாவது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதலமைச்சரும் பாராளுமன்ற செயலருமான பாஜகவை சேர்ந்த ஜான்குமாரின் நெருங்கிய நண்பராக மார்ட்டின் இருந்து வருகிறார். இவர் அந்த காமராஜர் நகர் தொகுதியில் தனது மகனை நிறுத்துவதற்காக ஏற்கனவே திட்ட இன்று காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட வள்ளலார் சாலையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தி ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தனது அரசியல் பணியை தொடங்கியிருக்கிறார். மேலும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய ஜான்குமார் மக்கள் பணி ஆற்றுவதற்காக அவர் புதுச்சேரி வந்திருக்கிறாரும் என்பதாகவும், இருப்பினும் அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய ஜான்குமாரின் மகனான நெல்லித்தோப்பு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தனது தந்தை ஜான்குமாரை விட ஜோஸ் சார்லஸ் ஜான்குமார் காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு பல மடங்கு மக்கள் பணி செய்வார் என நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். எனவே அவர் பேச்சின் மூலம் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்பது உறுதியாகி இருக்கிறது. மேலும் இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் 7 பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நேரடியாக 4 பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் 3 பேர் பாஜக ஆதரவளிக்கூடிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்றிருப்பார். எனவே ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பாஜகவில் விரைவில் இணைந்து பாஜக மூலமாக காமராஜர் நகர் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனவே தற்போது ஜான்குமார் அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் வேறு தொகுதிக்கு மாற்றப்பட்டு இந்த தொகுதியில் பிரபல லாட்டரி அதிபரான மார்ட்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் போட்டியிடுவார் என்பதும் தற்போது உறுதியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார். புதுச்சேரி அரசியலில் களம் காண்கிறார் பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின்.